நம்ம பார்க்குறது செவர்லெட் ஏவியோ. இதில் பவர் விண்டோ ஒர்க் ஆகலை, அது என்னன்னு செக் பண்ணலாம். மாஸ்டர் சுவிட்சிலேருந்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த டோருமே கிளாஸ் அப் ஆகலை, டவுன் ஆகலை. பவர் விண்டோவுக்கான ஃபியூஸு மற்றும் ரிலே செக் பண்ணிக்கலாம். அதுக்கான லொக்கேஷன் பார்க்கலாம். இது 30 ஆம்ஸு ஸ்லோ ப்ளோ ஃபியூஸு, 10 ஆம்ஸு நார்மல் ஃபியூஸு. பவர் விண்டோக்கான ரிலே மல்டிமீட்டரை கண்டினியூட்டியில் வச்சுக்கலாம். ஃபியூஸு சரியாக இருக்குதுன்னு செக் பண்ணும்போது சரியாக இருக்குது. ஸ்லோ ப்ளோ ஃபியூஸு நீங்கள் மேலே கண்ணால் பார்த்தாவே தெரியும் பட்டாயிருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இல்லைனாலும் எடுத்து வெளியே வச்சு செக் பண்ணிக்கலாம். கண்டினியூட்டி வருதா இல்லைன்னு செக் பண்ணும்போது கண்டினியூட்டி வருது. ரிலே செக் பண்ணிக்கலாம். ரிலே எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிலே செக் பண்ணும்போது ரிலே ஒர்க் ஆகுது, ரிலேவும் சரியாக இருக்குது. டைவர் டோர் படி ரிமூவ் பண்ணிவிட்டு மாஸ்டர் சுவிட்சில் இருக்கிற சாக்கெட் ரிமூவ் பண்ணி பவர் சப்ளை வருதா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீன் பிளாக்கு அது பாசிட்டிவ் லைனு, பிளாக்கு நெகட்டிவ். பவர் சப்ளை செக் பண்ணும்போது பவர் சப்ளை வரல. மோல்டோட ஃபியூஸ் பாக்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபியூஸ் பாக்ஸ்க்கு பேக் சைடு இருக்கிற சாக்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். சாக்கெட்டெலாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இது ஃபியூஸ் பாக்ஸுக்கு கம்யூனிட்டியெல்லாம் செக் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஃபியூஸும் மற்றும் ரிலே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபியூஸுக்கான லைனும் ரிலேவுக்கான லைனும் செக் பண்ணிக்கலாம். ஃபியூஸோட ஒரு பின்னும் ஆப்போசிட்லேயே ஒரு பின்னோட ஒரு பின்னும் செக் பண்ணும்போது கண்டினியூட்டி வருது, லைன் சரியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பின்னும் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபியூஸ் பாக்ஸில் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபியூஸிலிருந்து ரிலேவுக்கு போகிற ஒரு லைனு, ஃபியூஸோட இன்புட் லைனு அவுட்புட் லைன் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது லைன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபியூஸ் பாக்ஸில் வந்து ரிலே போகிற லைன் சரியாக இருக்குது. ரிலேவில் இருக்கிற இன்புட் லைனு மற்றும் அவுட்புட் லைன் எல்லாம் சரியாக இருக்குது. மோல்டோட ஃபியூஸ் பாக்ஸை செக் பண்ணிப்போம். ஃபுல்லாக செக் பண்ணணும், சரியாக இருக்குது ஃபியூஸ் பாக்ஸு. பிளாக் அண்டு ரெட்டு இது மெயின் லைனு, பாசிட்டிவ் லைனு. க்ரீன் அண்ட் பிளாக்கு பவர் விண்டோ போகிற மெயின் லைனு. பர்பிள் கலரு அண்டு ரெட் கலரு இது ரிலேவோட லைனு, அது சரியாக இருக்குது. இது ரிலேவிலேருந்து வர்றது க்ரீன் அண்ட் பிளாக் லைனு. இது லைன் செக் பண்ணி பார்க்கலாம். வயரிங் கனெக்ஷன் செக் பண்ணிட்டுங்க. பிளாக்கு நெகட்டிவ், க்ரீன் அண்டு பிளாக்கு பாசிட்டிவ். லைன் செக் பண்ணும்போது வோல்டேஜ் வருது.
ஒயரிங்லாம் செக் பண்ணிவிட்டு வரும்னு செக் பண்ணால் ஒர்க் ஆகுது. ப்ராப்ளம் எங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டுங்க. ஃபைனலாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாக்கெட்டோட லாக் வந்து கட் ஆகிறதுனால இந்த கப்ளர் வந்து லூஸ் ஆகிருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.